ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன் பார்த்தியா? இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்குள்ள இப்போ நல்ல பக்குவம் வந்துருச்சு. நல்ல எண்ணங்களோட, நல்ல பண்புகளோட, நல்ல மரியாதையோடு நடக்க ஆரம்பிச்சிட்ட. யார் யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க குணம் எப்படி இருக்குது, அவங்க பேசுகிற விதம், செயல்கள் எப்படி இருக்குன்னு எல்லாரை பற்றியும் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்க. இந்த புரிதல் ஒன்றவும் பக்குவமும் உனக்குள்ளே வந்துட்ட பிறகு இனிமேல் நீ எதை பற்றியும் யோசித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு நினச்சிதான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எப்போதும் உன்னை புதுப்பிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னை சுற்றி நடக்கிற புது புது விஷயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, கற்று புரிஞ்சு வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளால் கூடிய சீக்கிரம் நீ வெற்றியாளனாக வாழத்தான் போகிற. இந்த உலகத்தில் சண்டை போட்டுட்டு ஜெயிக்கணும்னா ஆயுதம் இல்லாமல் பேசி பேசி சமாளித்து புத்தியையும் வேகத்தையும் பயன்படுத்தி கூட ஜெயிச்சிட முடியும். ஆயுதம் இல்லாமல் கூட ஜெயிக்கும் இந்த உலகத்தில் ஆர்வம் இல்லாமல் எந்த வெற்றியையும் பெற முடியாது. ஒரு விஷயத்தில் நீ ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு நினச்சினா அந்த விஷயத்தில் உன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்வத்தோட முயற்சி செஞ்சு நல்லபடியாக ஜெயிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் நான் நல்லதை செஞ்சு கொடுப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலையும் மாறும். இந்த வராகி அம்மாவையே நம்பி வாழும் உனக்கு எல்லா விதத்திலும் நிச்சயம் நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. நீ மன உறுதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ வெற்றி பெறணும்னு நினச்சினா வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம உயர்வோம், ஜெயிப்போன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். தோல்வி இருந்துச்சுன்னா, நம்ம தோற்று போயிடுவோன்ற பயம் இருந்துச்சுன்னா, நமக்கு சரியாக நல்லது நடக்காதோன்ற சந்தேகம் இருந்துச்சுன்னா உன்னால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. இந்த வராகி அம்மாவின் அருளும் உன் விடாமுயற்சியும் சேரும்போது மட்டும்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் எல்லா செயல்களிலும் நம்பிக்கையோட விடாமுயற்சியோட வேலை செய்ய பழகு. வளர்ந்த பிள்ளையாகிய உனக்கு நான் எவ்வளவு செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தே தீருவேன். எந்த பெற்றோரும் தான் பிள்ளை வளர்ந்துருச்சு, பெரிய ஆள் ஆயிடுச்சுன்றதுக்காக பிள்ளையை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்க. பிள்ளை எவ்வளவு பெருசானாலும் அவங்களுக்கு குழந்தை தான். அந்த குழந்தை எவ்வளவு வயசு ஆனாலும் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நம்மாலான நல்லதை செய்யணும். குழந்தைக்கு நல்ல அறிவுரையை சொல்லணும், நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். அந்த பிள்ளைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்னு தான் எல்லா பெற்றோரின் ஆசையாகவும் இருக்கும். இந்த வராகி அம்மாவும் அப்படி தான் ஒரு தாயாக இருந்து வளர்ந்த குழந்தையான உனக்கான நல்லதை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கடைசி மூச்சு வரை உன்னை காக்கும் இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒவ்வொரு நாளும் வந்த சூரியன் எப்படி மறைஞ்சு போகுதோ அதே போல் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் மறைஞ்சு போகத்தான் போகுது என் செல்லமே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வலிகளும் கவலைகளும் வேதனைகளும் நிரந்தரமாக நிலச்சிருக்க நான் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சினா நீ அன்பை பயன்படுத்தி ஏமாற்ற முடியும். அன்போட பாசத்தோடு அவங்கக்கிட்ட பேசி நடித்து ஏமாற்றி அவங்கள நீ எந்த விதத்தில் காரியத்தை சாதிச்சுக்கணுமோ செஞ்சுக்கலாம். ஆக ஏமாற்ற அறிவு வேண்டும், ஏமாறுறதுக்கு அன்பு இருந்தால் போதும். அடுத்தவங்களுடைய அன்பை பயன்படுத்தி அதை அவங்களை பலவீனமாக்கி ஏமாற்றுகிற மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் யாருடைய அன்பிலும் மயங்கி போயிடாதே. அன்போ பாசமோ நம்பிக்கையோ எதுவாக இருந்தாலும் நீ அளவோடு வச்சுக்கோ என் செல்லமே. கண்ணுக்கு தெரியாமலேயே வாழக்கூடிய இந்த மரத்தின் வேர்கள் தான் அந்த மரத்தையே தாங்கி பிடிக்குது. அதே போல் உன் கண்ணுக்கு தெரியாமல் நீயே நினச்சி பார்க்காத பல பேர் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக உனக்காக பிரார்த்தனை செய்பவர்களாக இருக்காங்க. அதனால் கூடவே இருக்கிற இந்த மனிதர்களை காட்டிலும் எங்கேயோ உன்னை விட்டு தூரமாக இருக்கிற உனக்கான நல்லதை யோசிக்கக்கூடிய, உனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த மனிதர்களை நீ ஒருபோதும் விட்டு கொடுத்துறாத. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அல்லது அவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவங்கள மன்னித்து அவங்களுடைய அன்பை பெறக்கூடிய பிள்ளையாக நீ இரு. அதே நேரத்தில் எப்போதுமே வாங்கிக்கிட்டே இருக்கிறது சந்தோஷம் இல்லை, வாங்குகிற இடத்துல இருக்கிறத விட
அடுத்தவங்களுக்கு கொடுக்குற இடத்தில் இருக்கத்தான் நினைக்கணும். அடுத்தவனுக்கு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்குதே தவிர பெறுவதில் எதுவும் கிடையாது என் தங்கமே. ஒரு மனுஷன் நல்லா வாழ்க்கையை வாழ்ந்தான்னா இந்த உலகம் அவனை அதுக்கப்புறம் எதுவும் சொல்லாது. அதுவே அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவன்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் குத்தி காட்டி பேசக்கூடிய மனிதர்கள் தானே இந்த உலகத்தில் இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் நீ வளர்ச்சி அடைஞ்சாலும் முன்னுக்கு வந்தாலும் முன்னேறினாலும் அதை இந்த உலகத்து மனிதர்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால் எப்போதுமே நீ பெறக்கூடிய வெற்றியையும் உன்னுடைய வருமானத்தையும் உன் சந்தோஷத்தையும் நீ யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும். உன் குடும்பத்தை தவிர வேறு யாரிடமும் உன் பலவீனங்களையோ ரகசியங்களையோ நீ பேசாதே. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே கூட அவசியமாக மட்டும் சொல்லு. அனாவசியமாக தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கை பயணம் அழகாய் அமைவது தூரத்தை பொறுத்து அல்ல, உன் கூட வரக்கூடிய துணையை பொறுத்து தான். வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கணும்னா நீயும் உன் துணையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் உன்னை பற்றி புரிதலை உண்டாக்கிக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. வாழ்க்கை உனக்கு தரும் ஒவ்வொரு அடியும் உன்னை வீழ்த்துறதுக்காக இல்லை, நீ எந்த விதத்திலும் தோற்று போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இந்த உலகத்தில் நீ எப்படி வாழணுங்கிறத நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதன்படியே வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். சில நேரத்தில் சில மன வலிகளுக்கு மருந்து போட முடியாது. அப்படி யாராவது உனக்கு மன காயத்தை உண்டு பண்ணும்போது வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கும்போது இந்த வராகியம்மா மனசில் நினச்சிக்கிட்டினா நானே உனக்கான மன மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்துருவேன். எந்த விஷயத்தை மாற்ற முடியுமோ மாற்றிரு. மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணுமே செல்லமே. எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு நீ கஷ்டப்படணுன்ற அவசியமும் கிடையாது. ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை விட்டு நீ விலகி நின்னா கூட அதுவும் உனக்கு நிம்மதியை தான் கொடுக்கும். உன்னால் முடிஞ்சால் மாற்ற முடியாத போது வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கிட்டா அது உனக்கு சந்தோஷமான நல்ல பலனை கொடுக்கும் அல்லவா. ஒரு ஆணி நேராக நிமிர்ந்து நின்றுச்சுன்னா சுவத்தில் குத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா சுத்தியலுக்கு பிடிக்காது. அதை தட்டி தட்டி அந்த சுவத்துக்குள்ளே நல்லா இறக்கிடும். அதே போல தான் மனிதர்களும். யாராவது ஒரு மனிதன் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து நின்னானா சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்காம அவனை மட்டம் தட்ட தான் யோசிப்பாங்க. யார் உன்னை மட்டம் தட்டி பேசினாலும் இழிவாக பேசினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எப்போதும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு அன்பு செலுத்தாதீங்க. உண்மையான பாசத்தோட எல்லாரும் 2 பேர் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிற ஆளாக வாழணும். அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் குடும்பத்தில் உள்ள உங்களுக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்வது தான் சந்தோஷ வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லவே. ஒரு மனிதனுடைய ஆசை சொந்த வீடு பொன் பொருள் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னை புரிஞ்சுக்கக்கூடிய துணை தனக்கு அமையணுங்கிறது தான். உனக்கான நல்ல துணையை அமைச்சு கொடுக்க இந்த வராகியம்மா எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. தேவைன்னு சேர்த்து வச்சா தேவைப்படும் போது சில்லறைக்கு கூட மதிப்பு உண்டாகும். எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க பழகு. உனக்கான தேவை வரும்போது கண்டிப்பாக இந்த வராகியம்மா உன்னை உயர்த்தி பிடிப்பேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கோ. மாற முடியாத விஷயங்களை சரி செய்ய முடியாத விஷயங்களை மாற்ற கற்றுக்கோ. உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் செல்வங்களை உச்சரிச்சுக்கிட்டே இரு. அதாவது எனக்கு பணச்செல்வம் வந்து சேரும், குழந்தை செல்வம் கிடைக்கும், மனசு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்னு நீ நல்ல வார்த்தைகளை சொல்ல செய்ய அது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து சேரும் அல்லவா. ஒரு குடும்பத்தில் மனைவி ராணியாக வாழ்கிறதுங்கிறது அவள் கணவன் கொடுக்குற பணத்தில் இல்லை. ஒரு கணவன் கொடுக்கும் அன்பிலும் முன்னுரிமையிலும் தான் அந்த மனைவி ராணியாக மதிக்கப்படுவாள். தன்னுடைய மனைவியை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காம மதிக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. அதே போல் மனைவிகளும் கணவரை எந்த விதத்திலும் அடுத்தவங்க முன்னாடி குறை சொல்லாமல் திட்டாமல் மட்டம் தட்டி பேசாமல் இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நடக்காதுன்றதுலாம் தோல்வி கிடையாது. நீ இழந்த தவறிய வாய்ப்புகளையும் கிடைக்காத வேலையையும் விட்டு சென்ற மனிதர்களையும் இது எல்லாத்தையும் தாண்டி உன்னை காப்பாற்றி தான் நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். எது எப்படி இருந்தாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யார் உன்னை விட்டு போனாலும் எது உன்னை விட்டு போனாலும்
இந்த வராகி அம்மா உன் கூடவே தான் இருப்பேன். உனக்காக அதை அப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், அது எப்படி இருக்குது, இதே எப்படி இருக்குன்னு காரணம் பேசுகிறவங்க ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க. காரியம் செய்பவர்களுக்கு காரணம் சொல்ல தெரியாது என் செல்லமே. நீயும் எல்லா காரியங்களிலும் சுறுசுறுப்பாக களமிறங்கி புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு விடு. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் தங்கமே. நம்பிக்கையோடு நீ நல்லதை செய்யும்போது நானே உனக்கு எல்லாமுமாக இருப்பேன்.